எல்லாருக்கும் நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கேளம்பாக்கத்துல தாங்க இருக்கும். கேளம்பாக்கத்துல ஒரு சூப்பரான ஒரு சைட் பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பாக்குற சைட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா நமக்கு கேளம்பாக்கம் தாங்க லொகேட்டா இருக்கு. இந்த சைட் எக்ஸாக்ட்டா கேளம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஒரு 900 மீட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு கனெக்டிவிட்டி வந்து நமக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவி அவனியுங்க. இந்த ப்ராஜெக்ட் யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரியல் இந்தியா ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி வீடுகள் இருக்க ஒரு பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரீமியமான வீடுகள் இருக்க ஒரு பகுதியில தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த சைட்ல இருந்து நமக்கு ஸ்கூலு, காலேஜஸ், அது மட்டும் இல்லாம நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. சுத்தி வீடுகள் இருக்கு, நடுவுல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வைஷ்ணவி அவனிக்கு வந்து சூப்பரா ரீச் பண்ணிடலாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வைஷ்ணவி அவனியை பத்தி தான் சொல்ல போறோம். இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, முன்பணமா கையில எவ்வளவு இருக்கணும், ஸ்கூலு காலேஜஸ் எல்லாம் என்ன இருக்கு, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நான் வந்து சொல்ல போறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரசென்டா வந்து ஆடி மாசம் ரன் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. இதை முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஸ்கவுண்ட்டும் கொடுக்க போறாங்க. அந்த டிஸ்கவுண்ட் பத்திலாம் இந்த வீடியோல நான் கம்ப்ளீட்டா சொல்றேன். நீங்க வந்து இந்த கேளம்பாக்கம் சரௌண்டிங் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக கேளம்பாக்கத்திலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சைட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஐத்திங்க. இப்போ நம்ம இந்த வைஷ்ணவி அவனி பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் பாத்துருவோங்க. இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தம் நமக்கு 18 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைசஸ் வந்து பாத்தீங்கன்னா 1258 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1921 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க. இதுல மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1921 ஸ்கொயர் ஃபீட்ல ரெண்டு பிளாட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. மற்ற எல்லா சைஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1258 ஸ்கொயர் ஃபீட்ல நமக்கு ஒரு சூப்பரான சைஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளாட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஃபேசிங் அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு நார்த் ஃபேசிங் இருக்கு, சவுத் ஃபேசிங் இருக்கு. நமக்கு நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் ஃபேசிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. இங்க ஒரு ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்னர் பிளாட்ஸ் தாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு 4 சைடுமே வந்து பாத்தீங்கன்னா ரோடு இருக்கிறதுனால உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சூப்பரா அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க யாராச்சும் வந்து பாத்தீங்கன்னா கார்னர் பிளாட்ஸ்லாம் வந்து நமக்கு ஒரு 30 அடி ரோடு மேல வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாட்ஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நமக்கு இந்த வைஷ்ணவி அவனில ஃபேவர் பிளாக் ஸ்டோன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 30 அடி ரோடு, 24 அடி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 வேரியன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரோடுமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சைட்ல அவென்யூ ட்ரீஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வைஷ்ணவி அவனில ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா எல்லா பிளாட்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாட்டர் டேப்மே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க குழா திறந்தா போதுங்க, உங்களுக்கு தாராளமா தண்ணியுமே வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க நீங்க வந்து போர் போடுறீங்க அப்படின்னா 100 அடியிலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல குடிநீருமே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருங்க. இப்போ ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்காக அவங்க போர் போட்டிருக்காங்க. அவங்க வந்து 100 அடியில வந்து பாத்தீங்கன்னா போர் போட்டுறதா வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் சுத்தி வீடுகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சைடு எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கு. நமக்கு பின்னாடியுமே வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வைஷ்ணவி அவனில நீங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னா இமிடியேட்டா நீங்க வீடு கட்டிக்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்குங்க. இப்போ நம்ம இந்த வைஷ்ணவி அவனில இருந்து இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல இருக்குங்க. ஓஎம்ஆர் உங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு growth அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருந்து நமக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் அட்வான்டேஜ் தாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் நம்ம கேளம்பாக்கம் ஜங்ஷன் அந்த ஓஎம்ஆர் ரோட்ல இருந்து ஒரு 900 மீட்டர்ஸ்ல தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி நோக்கி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அப்படி இருக்கும்போது 2 கனெக்டிவிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியர்பைலேயே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. கேளம்பாக்கமும் உங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டாவும் நல்லா க்ரோ ஆகுது. அது மட்டும் இல்லாம கமர்ஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வளர்ச்சியை வந்து அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. அதாவது டெவலப்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சோழிங்கநல்லூர், சிறுசேரி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு growth அப்படின்றது வரும். அப்படி வரும்போது இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேளம்பாக்கத்தோடைய ஒரு பிரைம் ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னே சொல்லாங்க. நமக்கு இங்க இருந்து சிறுசேரி ஐடி பார்க் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. நீங்க மினிட்ஸா கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு 2 நிமிஷம் அப்படின்னு போட்டா கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறுசேரி ஐடி பார்க்குமே நம்ம ரீச் பண்ணிடலாம். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிறுசேரி ஐடி பார்க்குள்ள இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹப் அப்படின்னு ஐடி ஹப் அப்படின்னே சொன்னாங்க. மெட்ரோ ஸ்டேஷனுமே வந்து வருதுங்க. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிரைவ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே நமக்கு இருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் இங்க இருந்து நமக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 25ல இருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. ஒன்ஸ் நம்ம ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம அந்த ரோட பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க. நமக்கு இங்க இருந்து நீங்க கோயம்பேடு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனா அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு 25 to 30 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிடலாம்.
ஒன்ஸ் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்டி ரோடுமே தாராளமாக வந்துருங்க. ஸோ நீங்கள் ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டியும் இருக்குது, ஜிஎஸ்டி கனெக்டிவிட்டியும் நமக்கு இருக்குது. ஒரு சூப்பரான லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஓஎம்ஆர் தாண்டி நமக்கு ஈசிஆர் கனெக்டிவிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்குங்க. ஒன்ஸ் நம்ம அந்த ரோடை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ நமக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி வைஸும் சரி, லொகேஷன் அட்வான்டேஜ் வைஸும் சரி, எல்லாமே நமக்கு ஒரு சூப்பரான கனெக்டிவிட்டி லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. இங்க இது நமக்கு மெரினா மால், விவிரா மால் அப்படின்னு சொல்லிட்டு மால்களும் இருக்கு. அதையும் தாண்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லலூர் தீம் பார்க் வருதுங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலேயே ஒரு பிக்கஸ்ட் தீம் பார்க் அப்படின்னே சொல்லலாம். அந்த இல்லலூர் தீம் பார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் 15 to 20 மினிட்ஸ்லேயே வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோவலமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் வரும். அண்ட் ஈஸியாக போயிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியுங்க, நிறைய ரெசார்ட்ஸ் இருக்கு, நிறைய பீச் ஹவுஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, என்ஜாய் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து இருக்குங்க. இப்போ நம்ம இந்த வைஷ்ணவி அவனிலேருந்து என்ன மாதிரியான ஸ்கூலு காலேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. லொகேஷன் அட்வான்டேஜ் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமோ ஸ்கூலு காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயங்க. வேலம்மாள் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, கேட்வே இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, அண்ட் இந்துஸ்தான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, செட்டிநாடு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, சாரதா சில்ட்ரன்ஸ் அகாடமி ஸ்கூல் இருக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெல் நோன் ஸ்கூல்ஸ் தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் அப்படின்னே சொல்லாங்க. காலேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு நியர்பையே வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காலேஜ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு செட்டிநாடு காலேஜ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கு ஒரு முக்கியமான ஹப் அப்படின்னே சொல்லாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வந்து கொட்டி கிடக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குங்க. ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, தியாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, தியாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பெரிய காலேஜ் விஐடி காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஒரு சூப்பரான விஷயம் சொல்லாங்க. இந்த பக்கம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எஸ்எஸ்என் காலேஜுமே இருக்குங்க, சிவநாடார் இன்ஜினியரிங் காலேஜுமே இருக்கு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிவநாடார் இன்டர்நேஷனல் ஸ்கூலுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் அப்படின்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த வைஷ்ணவி அவனில ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. நான் ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சுற்றி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் மிடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18 பிளாட்ஸ் அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கம்ப்ளீட்டாக வந்து வீடுகள் தாங்க இருக்கு. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5500 ஆனால் உங்களுக்காக ஆடி மாதம் ப்ளஸ் ப்ரீ லான்ச் முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5300 கொடுக்குறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 200 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்குறது ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் அப்படின்னே சொல்லாங்க. தயவு செஞ்சு இந்த ஆஃபரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது மூலயமா உங்களால் ஒரு பிளாட்டுக்கு 3 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண முடியுங்க. இங்கே நீங்கள் ஒரு பிளாட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 69 லட்ச ரூபா வருங்க. ஆனால் இந்த ஆஃபர்னால நீங்கள் 66 லட்ச ரூபாயிலே வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு இடம் வந்து வாங்கிக்க முடியுங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் அப்படின்றதுனால 80% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்கு. உங்க கையில முன்பணமா ஒரு 8 லட்ச ரூபா இருந்தா போதுங்க, நீங்களுமே இந்த பிரைமான லொகேஷன்ல சுத்தி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில ஒரு சொந்த இடம் வந்து வாங்கிக்க முடியுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த வைஷ்ணவி அவனியை பத்தி டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு இதுக்கு மேல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது இந்த சரௌண்டிங், இந்த கேளம்பாக்கம் சரௌண்டிங்ல இந்த மாதிரி ஒரு சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கா அப்படின்றது தெரியாது. ஏன்னா சுத்தி வீடு இருக்கு, நடுவில் மட்டும் தான் நம்ம இருக்குங்க. ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். ஸ்கூலு, காலேஜ், ஒர்க் ஸ்பேஸ், மெட்ரோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 நிமிஷத்துலயே இருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஆடி மாசத்தை முன்னிட்டு ஆஃபருமே இருக்கு. வெறும் லிமிடெட் பிளாட்ஸ் தான், 18 பிளாட் தான் அவைலபிள் இருக்கு. கார்னர் பிளாட்ல இருந்து ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட், நார்த் ஃபேசிங் பிளாட், சவுத் ஃபேசிங் பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவைலபிள் இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வைஷ்ணவி அவனில சொந்தமா ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்க ஃபேமிலி கூட நீங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இறங்கிட்டு வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.